ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. அது வந்து அவருடைய நீச வீடு, அவர் பலம் இழக்கக்கூடிய இடம். ஸோ அங்கேருந்து அவர் எப்படி பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அவர் நீசம் கிடையாது, நீச பங்கம். அது நல்ல நிலை அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அடுத்ததாக செவ்வாய், கடன், ருணரோகம், சத்ரு, நோய், எதிரி, கடன், போராட்டம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய். அவரும் மிதுன ராசிக்குள்ளே வரப்போகிறார். ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்து அமர போகிறாரு. ஸோ அங்கேருந்து செவ்வாய் என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். ஏனைய மற்றவர்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாத பிற்பகுதியில் சில முக்கியமான மாற்றங்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான நிலைகளில் இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். அதாவது கோச்சாரம் அப்படின்றது கிரகநிலை. இன்றைக்கி கிரகநிலை என்னவாக இருக்குது, உங்கள் ராசியிலேருந்து ஒவ்வொரு கிரகங்கள் என்ன நிலையிலேருந்து என்ன பலன்கள் கொடுக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, முதல் விஷயம், உங்களுடைய ராசியில் ராகு இருக்கார். ராகு வந்து உங்கள் ராசியில் இருக்கிறது நல்லதா கெட்டதா? ஒரு நிழல் கிரகம் ராசியில் இருக்கிறது நல்லதா கெட்டதா? மித்த ராசிக்கு எப்படியோ கும்ப ராசிக்கு ராகு ராசியிலே இருக்கிறது நல்லது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சித்தர்கள் சொல்கிறது. அதாவது கேது வந்து செவ்வாயை போல் வேலை செய்யும், ராகு வந்து சனியை போல் வேலை செய்யும். இப்போ இங்கே உங்களுடைய ராசிநாதன் யாருன்னா சனி. உங்கள் ராசிநாதன் சனியை போலவே வேலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசியிலே இருக்கிறது உங்களுக்கு நல்லதா கெட்டதா? உங்கள் ராசிநாதனே பலம் பெற்ற மாதிரி, ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிற மாதிரி ராகு உங்கள் ராசியில் இருக்கிறது. அப்போ நீங்கள் பலமாக இருக்கிறது, உங்கள் ராசிநாதன் பலம் பெற்ற நீங்கள் பலம் பெற்றதாக அர்த்தம். ஸோ அந்த வகையில் கும்ப ராசிக்கு எஸ்பெஷலாக ராகு ராசியில் இருக்கிறது நல்லது, நல்ல பலம். உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் வலுவடையுது அப்படின்னு அர்த்தம். உங்களோட பர்சனாலிட்டி பலப்படுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, உங்களுடைய 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் மீன ராசி. அந்த மீன ராசியில் சனி இருக்கார். உங்களுடைய ராசிநாதன் தான், வேறு யாரும் இல்லை. ஸோ 7.5 சனி காலம். இந்த 7.5 சனி காலம்னு சொல்லிட்டு இந்த மகர ராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் பயப்படுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனை பார்த்து, அதாவது உங்களை நீங்கள் கண்ணாடியில் பார்த்து நீங்கள் பயப்பட்டா ஒரு காமெடியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சனியை பார்த்து பயப்படுறது, நம்மளை பார்த்தே நாம் பயப்படுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் கும்பராசிக்காரர்கள் 7.5 சனி, ஜென்மச்சனி, விரைச்சனின்னு பயப்படுறது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு எப்படி அவர் கெட்டது செய்வார், உங்களுக்கு நல்லது தான் செய்வார். எங்கே இருந்தாலும் சனியாலும் நல்லது அடையக்கூடிய ராசிகளில் உங்கள் ராசி முதன்மையான ராசி. இன்னும் சில ராசிகளும் இருக்குது. சனி எங்களுக்கு மட்டும் தான் நல்லது செய்வார், ஆனால் உங்களோட அவர் யாருக்கு நல்லது செய்வார்னா துலா ராசிக்கும் மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் செய்வார். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு நட்பு கிரகங்கள், நட்பு வீடுகளுக்கெல்லாம் அவங்க நல்லது செய்ய தான் செய்வாங்க. அந்த வகையில் வந்து அதே மாதிரி உங்களுக்கு முழுசாக யோகத்தை கொடுக்கக்கூடியவர் புதன் தான். கும்பராசிக்காரர்கள் இந்த அடிப்படையான விஷயங்களை முதல் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு சனி மேலே இருக்க பயம் போயிடும். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே கெட்டவன் சனி, ராகு தான். பழைய தூக்கி அவங்க மேலே போடு அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா? அது இனிமேல் தயவுசெய்து செய்யாதீங்க. யாரெல்லாம் நல்லவங்க நினைக்கிறீங்களோ அவங்க தான் கெட்டவங்க, யாரெல்லாம் கெட்டவங்க நினைக்கிறீங்களோ அவங்க தான் நல்லவங்க. இதுதான் வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே வாழ்க்கை இனிமே ஆகிடும். மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் ராசி இந்த மாதம் துவங்கும் போதே வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல, ராசியிலேருந்து 5ஆம் இடத்துல யோகஸ்தானத்தில் செவ்வாய் வந்து அமர்றாரு. செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கும் உங்களுடைய ஆசை, விருப்பம், போராட்டம், தைரியம், வீரியம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடியவர் வந்து சிற்றூர் பயணங்களை சொல்லக்கூடியவரும் வரக்கூடியவர் வந்து செவ்வாய் தான். அவர் வந்து 5ஆம் இடத்துல அமர்றது நல்லதுன்னா கண்டிப்பாக நல்லது. ராசியில் இருக்கக்கூடிய ராகுவுக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கும் திரிகோணம் தொடர்பு ஏற்பட போகுது. அந்த செவ்வாய் அதில் தொழில்காரனாக வர்றாரு. அதனால் போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டங்கள் மூலிமா உங்களுக்கு வெற்றிகள் இருக்கும்ன்றதை உறுதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கடன் சார்ந்த விஷயங்களில் மனக்கலக்கம், சங்கடங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சு வந்துடுவீங்க அப்படின்றத தைரியமாக நம்பலாம் நீங்கள். இன்னொரு சிறப்பு என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் குரு இருக்கார். குரு சூரியனோடையும் 7ஆம் இடத்துக்குரிய சூரியனோடையும் புதனோடையும் சேர்ந்து இருக்கிறாரு. 2ஆம் இடத்து சனி, 6ஆம் இடத்துல குரு, சூரியன், புதன். நிறைய பேச வேண்டியிருக்கு. நீங்கள் இப்போ அந்த பேச்செல்லாம் குறைச்சிக்கோங்க. அனாவசியமான பேச்சுக்களை குறைச்சிருங்க. அனாவசியமான அட்வைஸ் கொடுக்குறதெல்லாம் குறைச்சிருங்க. உங்களால் அப்படி இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பொதுவாகவே எல்லாத்துக்குமே நல்லது சொல்லி பழக்கப்பட்டவர் நீங்கள். ஸோ அதனால் வந்து இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு எதுக்கு வீண் வம்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் அமைதியாக இருந்துருங்க. அதுதான் நல்லது. சில நேரங்கள் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. அந்த நம்ம இசை அமைப்பில் சொல்லுவாங்க, இந்த கம்போசிங்கில்
இளையராஜா சில நேரங்களில் வந்து இசை ஞானி அவர் தானே, அவர் வந்து என்ன பண்ணுவாரான்னா சைலன்ஸ் கொடுத்துருவாராம், இந்த இடத்துல மியூசிக் வேணான்னு சொல்லுவாராம். அப்போ அந்த டேரக்டருக்கு ஏன் புரியாத, ஏன் இப்படி பண்ணுறாரு, என் மியூசிக் வரணும், பேக்ரவுண்ட் பிஜிஎம் வரணுமே அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல சைலன்ஸ் தான்டா மியூசிக்னு சொல்லுவாராம். அது மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் நிறைய நல்லது எல்லாத்துக்கும் சொல்லுவீங்க, உங்கள் வார்த்தையை கேட்டு வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட காலம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. நான் அதுக்கான காரணத்தையும் சொல்லிடுறேன். வாக்கு ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சனி, அந்த ராசிநாதனுக்கு திரிகோணத்தில் குரு சூரியன் புதன். அப்போ இந்த குரு சூரியன் கனெக்ஷன் வருது இல்லையா, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம்ன்றது ருணரோக சத்துருஸ்தானம், நோய் எதிரி கடனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அங்கே இருக்கக்கூடிய குருவுக்கும் சனிக்குமான கனெக்ஷன் தப்பு கிடையாது, அங்கே சூரியனும் இருக்கார். அப்போ சூரியனும் சனிக்கும் இயற்கை பகைக்கிறாங்க. அப்போ நீங்கள் நல்லதே சொன்னாலும் கெட்டதாக போயிடும். நீங்கள் நல்லது சொன்னதை புரிஞ்சிக்க முடியாமல் அவங்க உங்களை தப்பானதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் அமைதியாக இருந்துருங்க அப்படின்றத நான் சொன்னேன். ஸோ இதுதான் விஷயம். இதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சி வாங்க. நிச்சயமாக அதேமாதிரி கால பைரவர் வழிபாடு இந்த குறிப்பிட்ட காலத்து இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து கண்டிப்பான முறையில் கும்பராசிக்காரர்கள் கால பைரவர் வழிபாடு பண்ணுறது நல்ல சிறந்த பலன்களை கொடுக்கும். தயவுசெய்து அதை தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் செய்யலாம், காலை பகல் எந்த நேரம்னாலும் போகலாம். ராகு காலம்னு அவசியம் கிடையாது, எந்த நேரத்தில் வேணாலும் போகலாம், ஏமாண்டத்தில் போகலாம், எந்த நேரத்தில் போகலாம். இறைவனை வணங்குறதுக்கு நேரம் காலம் கிடையாது, நாளும் கிடையாது. இருந்தாலும் சின்னதாக ஒரு அட்வைஸாக அவங்களுக்கு சொல்கிறது கால பைரவரை வழிபட்டுக்கோங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, காலம் நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். முடிஞ்சால் சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபடுங்க. கால பைரவர் பக்தியும் ஞானத்தையும் கொடுப்பாரு, சொர்ண ஆகர்ஷண பைரவர் பொருளாதாரத்தையும் கொடுப்பார். காசு பணமும் ஞானமும் எல்லாமே தான் வாழ்க்கைக்கு தேவை. அதனால் எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்ற போது நீங்கள் வந்து இந்த வழிபாடுகளையும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூடுதலாக கல்வி, ஏழைகளுக்கு கல்வி கற்றுக்கிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் மிக சிறந்த முன்னேற்றங்களுக்கு வழிகாட்டும். பொதுவாக வந்து இந்த கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம ராசிக்கானது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் எல்லாருமே இந்த நம்ம மாத பலன்கள், வார பலன்கள், டெய்லி பலன்கள் பார்க்கக்கூடியவங்க, ராசி அடிப்படையில் பலன் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க நல்லது வருன்றீங்க, ராஜாவை வருன்றீங்க, ஜாக்பாட் அடிக்குன்றீங்க, புதல் யோகம்ன்றீங்க, எதுவும் அந்த மாதிரி தெரியல சார், வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றது சொல்லுவீங்க. ஸோ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு நானுமே பல இடங்களில் பதிவும் பண்ணியிருக்கேன். அது திரும்பவும் நான் இங்கே பதிவு பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது நம்ம ராசி அடிப்படையில் இந்த பார்க்கக்கூடிய பலன் இருக்கு இல்லையா, இது வந்து ராசி அப்படியே ராசியை தீர்மானிக்கிறது எந்த கிரகம் அப்படின்னா சந்திரன். சந்திரனுக்கு என்ன ரோல் இந்த ஜோதிடத்தில் அப்படின்னா, மனோகாரகன், உடல்காரகன் மற்றும் தாய்க்காரகன் சந்திரன். ஸோ இப்போ வந்து என் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கு, பலன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசுக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சந்திரன் தானே மனோகாரன், சந்திரன் வச்சு தான் ராசியை நம்ம முடிவு பண்ணுறோம். நம்ம பிறக்கிற அன்னைக்கு சந்திரன் வந்து எந்த ராசியில் இருக்கிறாரோ, அங்கே என்ன நட்சத்திரத்தில் பயணிச்சிட்ருக்கிறாரோ அதுதான் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம். சந்திரன் நம்மளுடைய மனோகாரகன். ஸோ அந்த மனதின் அடிப்படையில் உங்களுக்கு கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த கோச்சார பலன்கள். ஸோ மனசை நம்ம எப்படி வச்சுக்கிட்டால் இந்த பலன்கள், நாங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை உங்களால் முழுமையாக அடைய முடியும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை எதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை செய்யுங்க, இந்த மாதிரியெல்லாம் நிலைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் விஷயம். அதுதான் உங்கள் மனசை நீங்கள் வந்து நான் சொன்னதுக்கு ஏற்ப தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னதுக்கு ஏற்பன்றதை கூட விட்டுருங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, நேர்மறையான சிந்தனையோடு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இது வந்து இப்போ இந்த ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய, இந்த சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படின்றது வந்து மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை வச்சு சொல்லக்கூடியது. விதியை மதியால் வெல்லுவோம் இல்லையா, மதின்றது சந்திரன், விதின்றது வந்து உங்களுடைய ஜாதகம், லக்னம், சுய ஜாதகம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா கூட சந்திரனை வச்சு நம்ம ஆக வைக்க முடியும். சந்திரன்னா என்னது, மனசால் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் உங்கள் மனசை நீங்கள் முதல் ஸ்ட்ராங்காக நம்புங்க. மனசை சரியான நிலையில் வச்சுக்கோங்க. மனப்பதட்டமோ, மனக்கவலையோ, மன சங்கடங்களோ எதுக்கும் ஆளாகாதீங்க. வாழக்கூடியது சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம், போட்டி, பொறாமை, வஞ்சம் இது எதுவுமே இல்லாமல் நான் வாழ வந்த வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்வேன், யாருக்கும் இடையூறு இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க முதல். அதுக்கப்புறம் மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ இதுதாங்க விஷயம். அதுதாங்க மனசை புரிஞ்சுக்கிட்டா, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கை சிறப்பாயிருன்றது தான் உண்மை. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்தந்த நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா,
ஒரு சைக்காலஜி இப்போ இன்றைக்கி சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒருத்தரோட நடவடிக்கையை வச்சு அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடவடிக்கைக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். சைக்காலஜிக்கும் ஜோதிடத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒருத்தவங்க நடந்துக்கிற முறையை வச்சு இப்படிலாம் பண்ணுறாரா, அப்போ அவருக்கு இந்த நோய் இருக்குது, இந்த மருந்து சாப்பிடுங்க, இதை செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தர் ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஒரு 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 எனக்கு வந்து யாரோ பேசுகிற மாதிரி காதில் கேட்குது, இல்லாத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, இது அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு பேர் வந்து சைக்காலஜியில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஜோதிடத்தில் அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லுவோம். சனி சந்திரன், கர்மகாரகன் சனி, மனோகாரகன் சந்திரன், இவங்களாம் கனெக்ட் ஆகும்போது அந்த ஜாதகருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அது இன்னும் நிலைகள் அது இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சு இன்னும் இன்டெப்த்தாக நம்ம வந்து எடுத்து பலன் சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இதுதான் விஷயம் அதுதான். ஸோ அதனால் வந்து மனசை சரியாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எந்த சூழலையும் வெற்றி அடையலான்றதை மட்டும் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய ராசிக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடியது. இது பொதுவாக உலகியல் கிரக அமைப்புகளாக பார்க்கும்போது வரக்கூடிய காலங்களில் நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும், அரசுக்கும் மக்களுக்கும் எதிரான போராட்டங்களும், அப்புறம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே தலைவன் தலைவிக்குமான போராட்டங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான போராட்டங்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ செய்யணுமோ அதை செஞ்சால் போதும். அதுக்கு உங்களுக்கு இன்னும் மேலும் கூடுதலான உங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க, உங்களை பற்றி அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பற்றி, உங்களோட ராசி அடிப்படையில் உங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பலனை கொடுத்தாச்சு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, என்னோட தனிப்பட்ட ஜாதகத்தில் எனக்கு நேரம் எப்படி போயிட்டுருக்கு, என்னோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்பை சரியான பாதையில் கொண்டு போய் உங்களோட வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போய் வெற்றி அடையணும்னு விரும்புகிறீங்க, உங்களுக்கு நல்ல தெளிவு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. தைரியமாக சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.